அண்ணா பல்கலைக்கழக மாணவி தொடர்பான வழக்கில் கைது செய்யப்பட்டிருக்கும் ஞானசேகரன் பின்னணி என்ன என்பது குறித்து தற்போது திடுக்கிடும் தகவல்கள் வெளிவந்திருக்கிறது. பல்கலைக்கழகத்திற்குள் அத்துமீறி நுழைந்து மாணவிகளை நோட்டம் விடுவதை ஞானசேகரன் வழக்கமாக கொண்டிருக்கிறார். பாலியல் வன்கொடுமைக்கு தற்போது ஆளாகி இருக்கும் மாணவியை பலமுறை ஞானசேகரன் நோட்டமிட்டு இருக்கிறார். அவர் என்ன வேலை செய்கிறார் என்பது குறித்த பல கூடுதல் தகவல்களுடன் நமது குமுதம் செய்தியாளர் சுப்பிரமணியன் தற்போது ஆய்வறிக்கையை தர தயாராக இருக்கிறார். சுப்பிரமணியன், உங்கள் ஆய்வறிக்கையை தரலாம். சென்னை அண்ணா பல்கலைக்கழகத்தில் மாணவி பாலியல் வன்கொடுமை செய்யப்பட்ட வழக்கில் கோட்டூர்புரம் பகுதியை சேர்ந்த ஞானசேகரன் என்பவர் கைது செய்யப்பட்டிருக்கிறார். இவர் மீது ஏற்கனவே 15க்கும் மேற்பட்ட வழக்குகள் இருப்பதாக காவல்துறை தரப்பில் சொல்லப்பட்டிருக்கிறது. குறிப்பாக திருட்டு, அதே போல பெண்களிடம் பாலியல் சீண்டலில் ஈடுபடுதல் உள்பட வழக்குகள் இருப்பதாக காவல்துறை தரப்பில் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. இந்த ஞானசேகரன் குறித்து பல்வேறு கட்ட விசாரணைகள் நடத்தப்பட்டது. அவர் இதே போல மற்ற இடங்களுக்கும் சென்று தனியாக இருக்கக்கூடிய காதல் ஜோடிகளை குறிவைத்து அவர்களை தாக்கி அந்த பெண்ணிடம் பாலியல் சீண்டலில் ஈடுபடக்கூடிய நடவடிக்கையில் சமீபத்தில் ஈடுபட்டு வருவதாக விசாரணை தெரிய வந்திருக்கிறது. அது மட்டுமல்லாமல் இவர் எப்படி சிக்கினார் என்ற தகவல் கிடைத்திருக்கிறது. அதாவது பாதிக்கப்பட்ட மாணவி புகார் கொடுக்கப்பட்ட பிறகு வழக்கு பதிவு செய்யப்படுகிறது, தனிப்படை அமைக்கப்படுகிறது. தனிப்படை போலீசார் சம்பவ இடத்திற்கு சென்று விசாரித்த போதுதான் அந்த காதலனிடமும் அதே போல மாணவியிடமும் தனித்தனியாக விசாரணை நடத்தப்பட்டது. அந்த நடந்த சம்பவ இடத்திற்கு நேரடியாக சென்று விசாரித்த போது அண்ணா பல்கலைக்கழகத்தின் பின்புறத்தில் இருக்கக்கூடிய பகுதியில் இருக்கக்கூடியவர்கள் இங்கே சுலபமாக உள்ளே நுழைந்து வருவது தெரிய வருகிறது. எனவே யார் அடிக்கடி இது போன்ற சம்பவத்தில் உள்ளே நுழைகிறார்கள், அது மட்டுமல்லாமல் அந்த பகுதியை சுற்றி இருக்கக்கூடிய குற்ற வழக்குகளுடைய நபர்களுடைய பட்டியலை எடுத்து ஒவ்வொன்றாக ஆய்வு செய்யப்படுகிறது. அப்போது ஆய்வு செய்யப்படும் போதுதான் இந்த ஞானசேகரனுடைய விவரங்கள் காவல்துறைக்கு கிடைக்கிறது. ஞானசேகரன் எங்கிருக்கிறார், சம்பவம் நிகழும் போது அவர் எங்கு இருக்கிறார் என்பது தொடர்பாக காவல்துறையினர் ரகசியமாக அவருடைய வசிக்கக்கூடிய வீட்டிற்கும் அதே பகுதிக்கும் சென்று விசாரணை நடத்தினார்கள். அப்போது அவருடைய சகோதரர், அதாவது ஞானசேகரனுடைய சகோதரனை பிடித்து விசாரிக்கும் போது கடந்த 2 நாட்களாக ஞானசேகரன் மன உளைச்சலாகவும் அது மட்டுமல்லாமல் வீட்டிற்கும் வரவில்லை என்ற தகவல் தெரிய வந்தது. உடனடியாக ஞானசேகரனை பிடித்து விசாரணை நடத்தினார்கள். விசாரிக்கும் போது தனக்கும் இந்த சம்பவத்திற்கும் எந்த சம்பந்தமும் இல்லை, தன் மீது பொய் வழக்கு போட காவல்துறை முயற்சிக்கதாக அவர் காவல்துறை தெரிவித்திருக்கிறார். ஆனாலும் காவல்துறையினர் ஆதாரப்பூர்வமாக இவர்தான் செய்தார் என்பது தொடர்பான ஆதாரங்களை திரட்டக்கூடிய பணியில் ஈடுபட்டார்கள். அப்போது திங்கட்கிழமை அவர் என்ன உடை அணிந்திருந்தார் என்பது தொடர்பாக அவர் சகோதரர் மூலமாக அந்த உடையை போலீசார் எடுத்து வர வைத்து வீடியோ கால் மூலமாக பாதிக்கப்பட்ட மாணவிக்கு அந்த உடையை காண்பித்த போது இந்த உடைதான் அந்த நபர் அணிந்திருந்தார் என்பதை அந்த மாணவி உறுதிப்படுத்தினார். அது மட்டுமல்லாமல் ஞானசேகரனுடைய புகைப்படத்தை காட்டி அடையாளங்களை காட்டி இவர்தான் அந்த சம்பவத்தில் இருந்தார் என்பதையும் உறுதிப்படுத்தப்பட்டது. இதன் பிறகு ஞானசேகரனிடம் அடுத்த கட்ட விசாரணை நடத்தும் போதுதான் அவர் பாலியல் வன்கொடுமை செய்ததை ஒப்புக்கொண்டதாக வாக்குமூலம் அளித்திருக்கிறார். இதன் பிறகுதான் காவல்துறையினர் அவரை கைது செய்திருக்கிறார்கள். அவர் மீது மொத்தம் 4 பிரிவுகளின் கீழ் வழக்கு பதிவு செய்யப்பட்டிருப்பதாக காவல்துறை தரப்பில் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. அது மட்டுமல்லாமல் இந்த சம்பவம் தொடர்பான மற்ற தடயங்களை சேகரிக்கக்கூடிய பணியில் போலீசார் ஈடுபட்டுக் கொண்டிருக்கிறார்கள். ஞானசேகரனை மருத்துவ பரிசோதனைக்கு உட்படுத்த இருப்பதாக காவல்துறை தரப்பில் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. மேலும் அவர் மீது இருக்கக்கூடிய வழக்குகள் குறித்தும் போலீசார் அனைத்து தகவல்களையும் சேகரித்திருக்கிறார்கள். இவர் திமுகவை சேர்ந்தவர் என்பது காவல்துறை தரப்பில் சொல்லப்பட்டிருக்கிறது. அதே அடையாறு காந்தி நகர் பகுதியில் ஒரு சிறிய பிரியாணி கடை நடத்தி வருவதும், அது மட்டுமல்லாமல் திமுக சார்பில் கோட்டூர்புரம் பகுதியில் நடக்கக்கூடிய சிறிய கூட்டங்களுக்கு இவர்தான் பிரியாணி சப்ளை செய்து வந்ததும் விசாரணையில் தெரிய வந்திருக்கிறது. தற்போது ஞானசேகரனிடம் தொடர்ந்து போலீசார் விசாரணை மேற்கொண்டு வருகிறார்கள். திமுக நிர்வாகிகளுடன் ஞானசேகரனுக்கு தொடர்பு மற்றும் அவர் நடமாடும் பிரியாணி கடை நடத்தி வருகிறார் என்ற அதிர்ச்சி தகவல்கள் நிச்சயமாக அதிரடி நடவடிக்கைகள் இனி எடுக்கப்படும் என்று நம்புகிறோம். சுப்பிரமணியன், நன்றி.